இன்னொரு பக்கம் வந்து நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறமா தைச்சிக்கலாம். அந்த லேஸெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பூ கொடுத்தது எல்லாத்தையும் அந்த தையல் உள்ளே போகிற அளவுக்கு பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. நல்லா தள்ளி விட்டுட்டு இப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்ம வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சா சரியாக வராது. நீங்கள் லேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அளவுகள் ஒரே மாதிரி வரும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் வந்து மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு 2 கலரும் மிக்ஸாக கொடுத்துட்டு வாங்க. உங்கள் சாரியோட கலர் 2 கலர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ மேலே நம்ம பிங்க் கலர் 1 மட்டும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ கையை பார்க்கலாம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து ப்ளவுஸு பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம பேக் சைடு மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பேக் சைடு வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ஆம்கோல் வந்து நான் 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9 இன்ச்சு. இப்படி ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்ருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஷார்ட்டாக தான் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். கச்சன்னு வந்து அதிக டைம் இருக்காது. நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ஃபுல் ப்ளவுஸ் நான் வந்து முன்னாடி பின்னாடி எல்லாமே அடித்து திருப்பி ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். இது நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அடித்து திருப்புறது எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு எடுத்ததுமே நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். ஏன்னா கைக்கும் சேர்த்து போட்டனால டைம் அதிகம் பத்தாது அப்படின்றதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உருட்டி நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இது வந்து மிஷின்லேயே லைட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து மற்ற இடம் வந்துட்டு டார்க்காகவும் அந்த இடம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது. ஏன்னா வந்து பைப்பிங் வந்து இந்த மாதிரி லைட் இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக பைப்பிங் பண்ண முடியும். அதை சொல்கிறதுக்காக தான் நான் லைட்டு போட்டிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா வந்துட்டு ஒரு நேரம் வந்து பள்ளத்தில் இதை தள்ளி வந்துடும், இல்லைன்னா பைப்பிங் மேலே தையல் விழுந்துடும். லேஸ் கொடுக்குறது வந்து பைப்பிங்கை ஒட்டி நான் கொடுக்குறேன். இது சில்வர் கலர் லேஸு. கழுத்தை லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு லேஸ் வைங்க. அதாவது பைப்பிங்கை ஒட்டி லேஸ் கொடுத்துருங்க. இது சென்ட்ரு வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். சென்ட்ரு வந்ததும் கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அதுலேயே இது ஒயிட் கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. அதே கலர் நூலில் தைக்க வேணாம். நம்ம என்ன கலர் மேலே போடுறோமோ அந்த கலர் நூல் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் வளைவாக, அதாவது சென்டர்லேருந்து 3 இன்ச்சுக்கு நான் வளைவாக மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு வளைச்சிக்கோங்க. வளைச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நைட்டில் தைச்சனால எனக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் லைட் போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் தெரியும். சென்டர்லேருந்து 3 இன்ச்சு இல்லைன்னா 2.25 இன்ச்சு போதும். இப்போ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம முன்னாடி கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடலாம். நீங்கள் வந்து அதாவது வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து லைட்டாக இழுத்துக்குங்க. அப்போ வந்து லேஸ் வச்சு நம்ம தைக்கும்போது உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் வந்து கழுத்தை வந்து லைட்டாக இழுத்துக்குங்க. இழுத்துட்டே லேஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கழுத்து வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாயிடும். அப்போ நம்ம லேஸ் வைக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ வந்து திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அது முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம். கைக்கு நம்ம ரெடி பண்ணோம், அதே தான் நம்ம ப்ளவுஸுக்கும் ரெடி பண்ணுறோம். இதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கலர் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துடலாம். இது சில்வர் கலரு, பிங்க் கலர் ரெண்டும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. நிறைய அது மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு வரைஞ்சிருக்கேன். அதில் ஒரு மாங்காய் டிசைன் மட்டும் அப்படியே வரைஞ்சி அப்படியே வச்சு நான் தைக்கிறேன். தைச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே வரைஞ்சி தைக்கிறேன் நான், கட் பண்ணாமல். ஏன்னா வந்து சரியாக வராதுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். சில பேர்த்துக்கு வந்து வரைகிற மாதிரி கட் பண்ண தெரியாது. அதனால் வரைஞ்சிட்டு துணியில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து பிங்க் கலர் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் துணி விட்டு தான் கொடுக்குறேன்.
இப்போ வந்து ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துடலாம், நல்லா உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த கிளாத்தும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சில்வர் கலரு கேன்வாஸும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கனால இது வந்து நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ பைப்பிங் கொடுத்துட்டு நுனியில் மட்டும் நல்ல அந்த பிசுரெல்லாம் மடிச்சு விட்டு தைச்சிடுங்க, எப்பயும் போல தான். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கோங்க, சென்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து அதாவது மயிலுக்கு வந்து மூக்கு கொடுத்துடலாம். அது ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மூக்கு கொடுத்து நல்லா தைச்சி விட்ருங்க. மேலே வந்து இந்த சில்வர் கலர்லேயே நான் வந்து ரொம்ப மெல்லிசாக அடித்து திருப்பியிருக்கேன். இப்போ அதுவே 2 சுழி போட்டுடலாம். இதுக்கு ஒரு தையல் போட்டால் போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன் நான் வந்து, இல்லை லேஸ் வச்சு பண்ணலான்னு பண்ணினேன், ஆனால் வந்து சரியாக வரலை. இதிலே வந்து ரொம்ப மெல்லிசாக அடிச்சுட்டு மேலே வந்து சுழிச்சு விட்ருக்கேன். இப்போ அந்த கழுத்துலேருந்து நம்ம உடம்புக்கு வளைவாக கொண்டுட்டு வரலாம். இந்த மாதிரி வளைச்சி கொண்டுட்டு வாங்க. நாங்கள் மேலே கழுத்துலேருந்து வச்சு 2 தையல் போட்டுடலாம். இது வந்து லேஸ் கிடையாது, நம்ம அந்த சில்வர் கலர்லேருந்து அடித்து திருப்பியிருக்கேன் நான், லேஸ் இல்லை. இப்போ வந்து சுற்றிலும் நம்ம வந்து தையல் போட்டுடலாம். ரவுண்டாக கொண்டுட்டு வரணும், அழகாக அந்த பிசுரெல்லாம் நம்ம மறைக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டு வரணும். நல்லா கரெக்டான முறையில் அந்த பிசுரெல்லாம் மறைஞ்சு போகிற மாதிரி தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அது கரெக்டாக அது ரவுண்டு வரணும். உங்களுக்கு சரியா அந்த ரவுண்டு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 1 ரூபா காயின் வச்சு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ரவுண்டு சரியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வரைஞ்சது மேலேயே நம்ம தையல் போட்டுடலாம். அந்த ரவுண்டு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ரவுண்டு இந்த சுழி வைக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், அந்த கொண்டை வைக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் டிசைன் பண்ணலாம். இது நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், ஏற்கனவேலாம் பண்ணலை. இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ப்ளவுஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கரெக்டான முறையில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். அந்த உள்ளே திருப்பி விட்டு அந்த பிசுறது தெரிஞ்சிச்சுன்னா வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ திருப்பி அதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். அது செமையாக இருக்குது, அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை கொடுத்த ப்ளவுஸே இது தான். யூடியூப்பில் நான் போட்டது வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸு இது தான். ஆனால் அவ்வளோவா யாருக்கும் தெரியல. நான் மொத்தமாக 16 ப்ளவுஸ் சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன். இது ஃபஸ்ட்டு வந்திருக்கும், தமிழில் போட்டிருப்பேன். இது வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸ் தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன்னா வந்து இது கலர் அவ்வளோவா வியூஸ் போகல, ஒரு 2000 அந்த மாதிரி தான் போச்சு. சரி மறுபடியும் வந்து ரீப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 இன்ச்சு அகல வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி தைச்சிடலாம். இந்த இடத்துல உடம்பு வந்து சின்னதாக இருக்கணும், கீழே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் வந்து உடம்புக்கு ரெடி பண்ணணும்ல, அதை வச்சு தைச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பூ டிசைன் பண்ணினதெல்லாம் ஒன்று அடுத்தடுத்து நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு நம்ம மாங்காய் வச்சிடலாம். நல்லா பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க, அவசரம் இல்லாமல். இப்போ நீங்கள் 5 கொடுக்கணும், நம்ம கைக்கு கொடுத்த மாதிரி 5 பீஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 5 பீஸ் தான் வரும். மேலே போக போக தான் 3, 2, 1 அந்த மாதிரி வரும். கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி அடிக்கிட்டு போயிடலாம். ஆனால் வந்து கேப் இல்லாமலாம் வரும்னு நான் சொல்லலை. கேப் இருந்தாலும் நம்ம அது அடுத்து பாசி வைக்கல அதை நல்லா நம்ம கரெக்டாக நம்ம வச்சு தைச்சி விட்டுறணும். அப்போ இல்லைன்னா வந்துட்டு நமக்கு கேப்பு வந்து தெரியும். நம்ம பாசி வைக்கும்போது அதை கரெக்ஷன் பண்ணி நம்ம தைச்சிடலாம். எதுவுமே தெரியாது, எல்லாம் மொத்தமாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். பாசி வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தைக்கிறத விட நம்ம பாசி வைக்கும்போது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி தான் தைக்கணும். இந்த மாதிரி மேலே வரைக்கும் நம்ம தைச்சிட்டு போயிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கொத்தா அப்படியே மயில் தோகை அப்படியே விரிச்சிட்ருக்க மாதிரி செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸு. ஏன்னா இந்த ப்ளவுஸு ஷார்ட்ஸில் போட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இது பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஷார்ட்ஸில். ஏன்னா வந்து நான் வந்து போட்டதே வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் ஒரு சகோதரி சொன்னாங்க வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸை லாங் வீடியோவாக போடுங்க, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓரளவுக்கு எடுத்ததை மட்டும்தான் போட முடிஞ்சது. ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதில் என்னால் போட முடியல. சரி, ஓரளவுக்கு நம்ம பண்ணினதாவது போட்டணும் அப்படின்றதுக்காக இது நான் இந்த வீடியோவுக்கு பேசி போட்டேன். ஓரளவுக்கு நார்மலாக போச்சு. அது அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 2000 1000 போகிறதே வந்து பெரிய விஷயம்தான். இந்த அலகெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஃபுல்லாக அந்த ஒன்று கூட ஒன்று சேர்த்து வச்சு நல்லா பாசி வச்சுருங்க ப்ளூ கலரில். அதாவது அந்த பூ டிசைன் பண்ணியிருக்கோம்ல, அது ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அந்த பிசுரெல்லாம் தெரியாது நமக்கு. இப்போ எல்லாத்துக்கும் நான் ப்ளூ கலர் பாசி வைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸு, நான் யூடியூப்பில் போட்ட ப்ளவுஸு. எனக்கு ரொம்ப இது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ப்ளவுஸு இம்புட்டு அழகாக வருமானலாம் சத்தியமாக நான் எதிர்பார்த்து தைக்கலை. ஏதோ பண்ணுவோம், நல்லா வந்தால் ஓகே சேனலில் போடலாம், அப்படி இல்லைன்னா விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும்னா அது வந்து பல மடங்கு அழகாக இருக்குன்றது வந்துட்டு நான் இந்த ப்ளவுஸில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்தான். நான் போட்டப்போ வந்து நம்மளாம் எங்கே நம்ம யூடியூப்பில் வரப்போகிறோம், நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம், ஏதோ போடுறோம் சொல்லித்தரோம், அவ்வளோதான், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் எனக்கு வந்து இப்போ 50,000 ஒட்டி சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இதுக்கெல்லாம் எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரில. நான் எல்லாத்துட்டையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதும் கிடையாது. சேனலில் ஆரம்பித்தப்போ வேணால் கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் கேட்கல. என்னத்துக்காக கேட்கலன்னா வந்துட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களோட உரிமை. அவங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அது நம்ம கேட்குறனாலையோ சொல்கிறனாலையோ கண்டிப்பாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க சேனலில் பண்ணி வச்சுக்கோ, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் பண்ணுவாங்கன்றதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் இப்போ யார்கிட்டையுமே கேட்குறதில்ல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த உடம்புக்கெலாம் வந்துட்டு நம்ம ப்ளூ கலர் பாசி வச்சுருக்கிறது செமையாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் அந்த ப்ளவுஸு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த சாரியில் வந்து மயில் டிசைன் இருக்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டே வந்து நான் சாரியை விரிச்சும் பார்க்கல, அதில் முந்தியில் மயில் இருக்கிறதும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் முந்தியை போட்டு விரித்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. அதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம அதில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் அதை வந்து நம்ம செஞ்சுருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த சாரியில் மயில் இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அதில் மயில் இருக்கிறது தெரியாமே நான் மயில் டிசைன் பண்ணிட்டேன். பாருங்கள் மயில் எவ்வளோ அழகாக இருக்குது. சாரிலையும் செமையாக இருக்குது. முந்தியில் வந்து 3 மயில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்றத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள்.
நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.